ஒரு அற்புதமான கற்பனை பண்ணுவார்கள். அம்பாளுடைய மகா மந்திரம் ஷோட்டசி அப்படின்னு 16 எழுத்து உடைய மகா மந்திரம். மேல் பல்வரிசை 16 பல், கீழ் பல்வரிசை 16 பல். 2 ஷோடசி மந்திரங்களை அடுக்கியது போன்றது அம்பிகையினுடைய பல்லழகு. அந்த 2 ஷோடசி மகா மந்திரங்களை அடுக்கி வச்ச மாதிரி சர்வமந்திர சுரூபிணியாக இருக்கிறவள் அம்பிகை. அந்த பல்லிலே இருக்கிற அந்த வெள்ளை இடவழிய மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமே சமானசா லலிதா சகஸ்ரநாமத்தில் வருகிற அற்புதமான இடம். அந்த இடத்துக்கு நினைச்சு பார்க்கிற மாதிரி முருத்தன மூரலும் நீயும் அம்மே. இல்ல இன்னொரு அம்மேனார் பாருங்க, அது அதோட ரொம்ப அழகு. ஏன் அம்மேங்கிறது அழகுன்னா, ஞானசம்பந்தர் பால் குடிக்கிறத சொன்ன போது சேக்கிழார் அம்மேன்னு தான் சொன்னார். இப்ப அதே ஒலியோட இந்த பாட்டில் இந்த வார்த்தையை கொண்டு வந்து வைக்கிறார் யாரு, அபிராம் பட்டர். ஏன்னா அந்த அனுபவம் அவர் சொன்ன போது எப்படி கூப்பிட்டாரோ அதே வார்த்தை ஒலிய இந்த இடத்துல கொண்டு வந்து காட்டுறார். அம்மே என் முன் வந்து நிற்கவே, எப்போதும் என்னுடைய முன்பு வந்து நிற்க வேண்டும், என் நெஞ்சிலே எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும். உருத்தன மூரலும் நீயும் அம்மே என் முன் நிற்கவே. அம்பிகையுடைய புன்னகைக்கு நிறைய பெருமை இருக்கு. சாருகாஷா, அழகான சிரிப்பை உடையவள். அதனால அந்த அழக அந்த சிரிப்பை இந்த இடத்துல கொண்டாடுகிறார். என் முன் நிற்கவே, என் முன்பு வந்து நிற்கவள். நின்றும் இருந்தும் கடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை. ரொம்ப அருமையான பாட்டு. ஏன்னா இப்ப நாம என்ன சொல்றோம், சார் சாமி கும்பிடணும் அப்படின்னா ஆருக்கு சார் நேரம் இருக்கு அப்படிங்கிறோம். உண்மைதான். இப்ப இந்த மாதிரி தாம்பரத்துல பல்லாவரத்துல இங்க இருந்து புறப்பட்டு பாரிஸ் தாண்டி பீச் தாண்டி வேலைக்கு போறவங்க எல்லாம் காலங்காத்தால 5 மணிக்கு எழுந்திருச்சு ஆபீஸுக்கு போனாலே டயத்துக்கு போக முடியுமாங்கிறது சிக்கல் தான். இந்த ட்ரெயின் எல்லாம் தொங்கி எல்லாம் படாத பாடுபட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஆபீஸுக்கு போறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுறது, கஷ்டம். இந்த லட்சணத்துல காலம்பரை எழுந்து ஒரு விஷ்ணு சாசனாமோ லலிதா சாசனாமோ சொல்றதுலாம் நடக்கிற காரியம். 4:15 மணி அவருக்கு அவர்களெல்லாம் முடிக்கிறதுக்கு. இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி உட்காந்து விஸ்தாரமா யாரும் பூஜை பண்ண முடியாது. ரைட். திங்கக்கிழமை முடியாது, ரைட். செவ்வாய்க்கிழமை முடியாது, ரைட். புதன்கிழமை முடியாது, வியாழக்கிழமை முடியாது, வெள்ளிக்கிழமை முடியாது, சனிக்கிழமை சில பேருக்கு ஆபீஸ் இருக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை பண்ணக்கூடாதான். அன்னைக்கு ஒரு நாளான தூங்க வேண்டாம், அன்னைக்கு ஒரு நாளான ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? அன்னைக்கு அது சில பேர் ரொம்ப அழகா பதில் சொல்லுவாங்க. இத்தனை நாள் பண்ணாத பூஜையை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பண்ணி என்ன ஆக போறதா? அது வேற ஒரு கேள்வி இருக்கு. இத்தனை நாள் பண்ணாம இருந்த போது அது மட்டும் அன்னைக்கு மட்டும் ஏன் பண்ணுவானே, அது பண்ணாமே விட்டுட்டா என்ன? இப்ப அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குன்னா, நம்ம அவசரம் என்னன்னு அபிராம் பட்டருக்கு தெரியும். முடியல, கவலைப்படாத. நீ இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல பஸ்ஸுக்கு நிக்கிறல்ல, பஸ் ஸ்டாண்ட் நிக்கிறல்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல ரயிலுக்கு நிக்கிறல்ல, ஆமா. அப்ப என்ன கும்பிடேன், அது எப்படி சார் முடியும் அப்படின்னா, மதர் தெரசாவை ஒரு தடவை ஏர்போர்ட்ல, கல்கத்தா ஏர்போர்ட்ல கொண்டாந்து விட்டுட்டு சிஸ்டர்ஸ் எல்லாம் போயிட்டாள். மதர் தெரசா வந்து ஏர்போர்ட்ல என்ன ஃபிளைட் லேட்டு, 3 மணி நேரம் லேட்டு புறப்படுறதுக்கு. அந்த மாதிரி உடனே ஒன்றும் பண்ணல, அப்படியே ஒரு டவலை விரிச்சா கீழே மண்டி போட்டா பிரேயர் ஆரம்பிச்சுட்டா, தொழுகை பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தா. ஒரு 1 hour பிரேயர்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மெதுவா பக்கத்தில் மதர் தெரசா தெரியுமில்ல எல்லாருக்கும், அவங்க எல்லாம் போய் மெதுவா கேட்ட உடனே, இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக காலம்பர பிரேயர் வந்து பண்ண முடியல, அவசரமா புறப்பட்டு வந்தேன், நான் கூட இன்னைக்கு சரியா தொழுகை பண்ணலையே நினைச்சிட்டு வந்தேன், நல்ல வேலையா பிளைட் லேட்டா போய் அதை இங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி நேரம் கிடைச்சது அப்படின்னா. தட் இஸ் கரெக்ட். டைம் கிடைக்கிற போது பிரேயர் பண்ணிக்கணும், விடக்கூடாது. பிரேயர் பண்றேன்னு பிளைட்டை மிஸ் பண்ண முடியுமா? நான் கரெக்டா எல்லா சுவாமியுமே மட்டும் தான் பிளைட்டுக்கு போவேன் அப்படின்னா, அவன் 6:10 கொண்டு போயிட்டா அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு? எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க மாடர்ன் உலகத்துல பஸ்ல போறோம், இங்க இருந்து சில பேருக்கு பஸ்ல போறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். நீங்க இங்க எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தாலே தாம்பரம் போறதுக்கு 40 நிமிஷம் ஆகும். இந்த 40 நிமிஷம் பல பேர் என்ன பண்றான், சீட்டு விளையாடுறான். சில பேர் செட்டு சேர்ந்து சீட்டு விளையாடுறான். இன்னும் சில பேர் அதுக்குன்னே ஒரு வகையான பத்திரிகை வச்சிருக்கான் படிக்கிறதுக்கு அப்படின்னு. அது குலுங்கி படிச்சாதான் பத்திரிகை படிச்ச மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு பத்திரிகை கையில வச்சிருக்கா, அதை படிச்சுக்கிட்டே போயிடுறா. இல்ல ஒரு நாவல், அது அந்த மாத நாவல்னு ஒண்ணு அதுக்காகவே வந்திருக்கு, திப்பியா ஒரு மயில அச்சடிச்சு அதுக்குன்னே ஒரு புத்தகம் வந்திருக்கு. இது மாதிரி எதையாவது ஒண்ணு வேண்டாத விஷயத்தை, வாழ்க்கையிலேயே படிக்கப்படாத விஷயத்தை படிக்கிறான். ஒரு மாத நாவல் வந்தா 30,000 காப்பி மினிமம் விற்கிறதா. யாரு வாங்குறா அப்படின்னு கேட்டா, பஸ்ல ட்ரெயின்ல லாங் ஜேர்னி பண்றவங்க மட்டுமே, வேற யாரும் பெருசா வாங்கி அதை படிக்கிறதே இல்லை. லாங் ஜேர்னி பண்ண வேண்டிய கட்டாயம் உள்ளவங்க வேற வழி இல்லாம டெய்லி ஒரு நாவல் அல்லது ஏதாவது ஒரு ஷார்ட் ஸ்டோரி இல்ல ஏதாவது ஒரு பத்திரிகை இதை படிச்சுக்கிட்டே போறது அப்படின்னு. இப்ப என்ன சொல்றோம், அந்த மாதிரி டயத்தை நல்ல பாசிட்டிவா யூஸ் பண்ண முடியாதா? முடியும். நீங்க வெளியில நிக்கும் போது, பிரயாணம் பண்ணும் போது, சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது, அப்பெல்லாம் ஏதாவது ஒரு மந்திர ஜபம் மனசுல இருந்தா ஓடிக்கிட்டே இருக்கலாமே திரும்பி. அதைத்தான் இங்க சொல்றார், நின்றும். நம்ம எம்டி கூப்பிட்டு விட்டுட்டார், நம்ம போயிட்டோம், ஆனா அவர் உள்ள விடல, வேற யார்ட்டையோ பேசிக்கிட்டு இருக்கார், வாசல்ல நிக்கிறோம், போயிட முடியுமா? எம்டி கூப்பிட்டவங்க திரும்பி சீட்டுக்கு போயிட முடியுமா? அப்ப சும்மா நிக்கிறோம், ஃபைல கையில வச்சுக்கிட்டு 40 நிமிஷம் நிக்கிறோம். நின்றும். அப்ப சும்மா இருக்க நேரத்துக்கு ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லலாம் இல்லையா? சரி,
பஸ்ஸுக்காக உட்காந்துருக்கிறோம், ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கோம், யாரையோ பார்க்க உட்காந்துருக்கோம், முன்னாடி ஒரு இன்டர்வியூக்காக உட்காந்துருக்கிறோம், ஒரு கான்ட்ராக்டுக்காக உட்காந்துருக்கோம். இருந்தும் ஒன்னும் முடியல, போய் படுத்துட்டோம் ஆஸ்பத்திரியில். கிடந்தும், கிடத்தல் வேறு படுத்தல் வேறு. விருப்பத்தோடு தூங்க போனா படுத்தல், விருப்பம் இல்லாமல் நோயில் இருந்தால் கிடத்தல். என்ன கடத்தி இருக்குமா? இங்க திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு வாஷ, அவள் என்ன கடத்தி இருக்கு, அவள் என்ன கடத்தி இருக்குன்னா அவங்க விருப்பத்துக்கு இல்லாம படுக்க வச்சிருக்குன்னு அர்த்தம். என்ன கடத்தி இருக்கு அப்படின்னு, கிடக்க அப்படின்னு பேரே சொல்லுவாங்க. அது அந்த அது கிடந்தும், நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும். அப்புறம் நடக்கிற போது நினைப்பது உன்னை. நினைக்கிறதுக்கு என்ன நஷ்டம் இருக்கு? எப்ப வேணாலும் நினைக்கலாம் இல்லையா? நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை. இப்ப யாராவது எனக்கு நினைக்க நேரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சார் எனக்கு கடவுளை நினைக்கவே நேரம் இல்லைன்னா, கும்பிட நேரம் இல்லாம போலாம், நினைக்க எப்படி நேரம் இல்லாம போகும்? அதெல்லாம் சின்ன வயசுல சொன்னா, நீ செய்யறியோ இல்லையோ நினைச்சுக்கோ, அறம் செய்ய விரும்புன்னா. நீ செய்யறியோ இல்லையோ நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன் எப்பவுமே வாழ்க்கையில. அறம் செய்ய விரும்பு, நினைச்சுக்கிட்டே இரு. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள். அப்புறம் இதை இன்னொரு கோணத்திலையும் சொல்லலாம். சௌந்தரிய லஹரியில 27வது பாட்டுல ஆதிசங்கர பகவத் பாதாள் ஒரு கான்செப்ட் சொல்றார். அதாவது ஒரு லெவலுக்கு மேல போயிடுச்சுன்னு வச்சுங்க, முறையா எல்லாம் உட்காந்து பூஜை பண்ணுன்ற ஒரு கட்டாயம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் நடந்தாலே, நான் நடந்து போற போது அது சுவாமி திருவிதி உலா மாதிரி தான். நாம குளிச்சாச்சுன்னா சுவாமிக்கு அபிஷேகம் மாதிரி, அப்புறம் நாம சாப்பிட்டா சுவாமிக்கு நைவேத்தியம் மாதிரி. நாம அதே சிந்தனையில இருந்துட்டோம்னா செய்யற எல்லா காரியமும் மேன்மையாகிறது. இது 27வது ஸ்லோகம் சௌந்தரிய லஹரியில எப்படி சொல்றார்? அம்மா, என்னுடைய வெறும் பேச்சு ஜபமாகிறது, கைத்தொழில் அனைத்தும் முத்திரைகளின் விளக்கமாகிறது. அம்பாள் தசமுத்ரா சமாராத்யா அப்படின்னு ஸ்ரீவித்தையில 10 முத்திரைகள் பிடித்து அம்பிகையை வணங்குவதுன்னு ஒரு ரகசியம் இருக்கு. தசமுத்ரா சமாராத்யா, 10 முத்திரைகளினாலே வணங்கப்படுகிறவள் அம்பிகை. அந்த கை முத்திரையெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏன் பண்ண வேண்டாம்? நீங்க வெறுமன கையசைச்சாலே அம்பிகை மனசில் நினைத்துக் கொண்டிருக்கிற போது அது 10 முத்திரையாக மாறிவிடுகிறது. என் வெறும் பேச்சு ஜபமாகிறது, கைத்தொழில் முத்திரையாகிறது, நடை பிரதட்சணமாகிறது, உணவு உண்பதே யாகமாகிறது, நான் படுத்துக் கொள்ளுவது நமஸ்காரமாகிறது. படுத்துக்கொண்டா அது என்னன்னா உன்னை நமஸ்கரிக்க நமஸ்காரமாக ஆகிறது. சுகமாக முயற்சியின்றி செய்யும் செயல் யாவும் தவமாகிறது. தாயே, இதுவே உன் பூஜையாக ஆகட்டும் அப்படிங்கிற. இது மாணிக்கவாசர் இன்னொரு கோணத்துல சொல்றார். நீ என்ன பண்ண போறேன்னா, தவம் பண்ண போறேன்னா. எதுக்கு அனாவசியமா தவம் பண்ற? சித்தம் சிவமானால் செய்தனவே தவமாகும். உனக்கு சித்தம் சிவமாயிட்டா என்ன பண்ணினாலுமே தவமா மாறிடும். தவம்னு ஒண்ணு தனியா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை இங்க சொல்லுகிறார். என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள், எழுதா மறையின் ஒன்றும் அரும் பொருளே. எழுதப்படாதது வேதம். நான் நேற்றுக்கே சொன்னேன், அது ஸ்ருதி, காதால் கேட்கப்பட வேண்டியது, அதை எழுதுவது கிடையாது. ஏன்னா எழுதிட்டா ஒலி, அந்த கனம் குறைஞ்சு போயிடும். ஏன்னா மந்திரத்தினுடைய பலமே ஒலியில தான் இருக்கு. அந்த ஒலியை நாம மாற்ற முடியாது. அதனாலதான் எழுதுவது இல்லை. எழுதா மறையின் ஒன்றும் அரும் பொருளே, அருளே, அருள் வடிவமாக விளங்குகின்றவள் உமையே. உமா, இந்த அம்பாளுக்கு எத்தனையோ நாமம் இருந்தாலும் உமாங்கிறதுல ஒரு கிரேட்னஸ் இருக்கு. என்ன இந்த உமாங்கிற வார்த்தை எப்ப வந்தது அப்படின்னா, ஹைமவதி இமவானுடைய மகளா பிறக்கிறாளே பார்வதி, பர்வத்தராஜன் புத்திரி பார்வதியா பிறந்தா இல்லையா? அப்ப நான் தவம் பண்ண போறேன் அப்படின்னு அம்பாள் போறா. நான் போய் தவம் பண்றேன் அப்படின்னு. நீ தவம் பண்ண போக வேண்டாம் அப்படிங்கறத தடுக்கிறார். யாரு? தகப்பன் கூப்பிடுகிறான், நீ போய் தவம் பண்ண வேண்டாம் அப்படின்னு. அந்த தடுப்பதற்காக ஒலி எழுப்பி அழைத்த போது உண்டான திருப்பெயர் உமா அப்படிங்கிற பேர் அம்பிகையினுடைய பெயர். வாண்டா, நீ போய் மேனி வருந்தி தவம் எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு. இதை காளிதாசன் எக்ஸ்பிளைன் பண்றார். பண்ணிட்டு உமாங்கிறதுக்கு என்ன விளக்கம்? உமாங்கிறது தேவி பிரணவம்னு சொல்வார். இப்ப நாமெல்லாம் ஓம் அப்படிங்கறத எல்லாம் பிரணவம்னு சொல்றோம் இல்லையா? எல்லா தேவதைக்கும் பிரணவ மந்திரம் ஓம்னு சொல்றோம். ஆனா உமா என்பது தேவி பிரணவம். எப்படி? இதை பாருங்க. உமால என்ன இருக்கு? ஊ இருக்கு, இம் இருக்கு, ஆ இருக்கு. பிரணவத்துல என்ன இருக்கு? ஆ ஊ இம் தான் இருக்கு. உமாங்கிறதுல மாறி இருக்கு, ரிவர்ஸ்ல ஊ முன்னாடி போயிடுது. அதுக்கு ரீசன் என்னன்னா, அதுல அகர உகர மகரத்துல உகரம் தான் ரட்சகம். அம்பாளுடைய நோக்கம் ரட்சகமாக போயிட்டதாலே தேவி பிரணவத்துல உகரம் முன்னாலே வந்தது. அதன் பிறகு மற்ற 2 எழுத்து போயிடுத்து. எனவே உமா, ஊ இம் ஆ, இது 3 தேவி பிரணவம். உமா என்பது ரட்சகத்தை முன்வைத்திருக்கிற தேவியினுடைய பிரணவ மந்திரம் என்று உரை சொல்வார். அது இங்க சொல்லுகிறார். உமையே இமயத்து அந்த கரெக்டா அந்த உமாங்கிற பேர் எங்க வந்ததோ காளிதாசன் எக்ஸ்பிளைன் பண்றானோ அதை சரியா சொல்றார். உமா அப்படின்னவர் இமயத்து அன்றும் பிறந்தவளே. நீ ஹைமவதியாக பர்வதராஜன் புத்திரியாக பிறந்தவள், இமயத்து அன்றும் பிறந்தவளே.
அழியா முக்தி ஆனந்தமே, என்றைக்கும் அழிவில்லாத முக்தி, நிலைத்த நிலைப்பேறு, அழியாத முக்தியையும் ஆனந்தத்தையும் தருகிறவள் அம்பாளுக்கு முக்தி ரூபிணி அப்படின்னே ஒரு பேர் இருக்கு. எனவே இதையெல்லாம் தருகிறவள் என்ற அர்த்தத்திலே அழியாத முக்தி ஆனந்தமே என்று குறிப்பிடுகிறார். அடுத்த பாட்டு ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய். இப்ப பாருங்க, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இது பால், நிஜமாவே பால் தான். இது தனியா இருந்து நான் தனியா இருந்தா எனக்கு ஆனந்தம் வருமோ? இப்ப ஆனந்தம் எப்படி வருது பாருங்க. இது தனியா இருந்த போது ஆனந்தம் இல்லை, நான் தனியா இருந்த போது ஆனந்தம் இல்லை. இந்த அனுபவம் நிகழ்கிற போது ஆனந்தம் வந்துடுது. 3 விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்போ அனுபவிக்கப்படுகிற பொருள்னு ஒண்ணு தனியா இருக்கு, அதை அனுபவிக்கிறது அப்படின்னு ஒண்ணு தனியா இருக்கு, அனுபவம்னு ஒண்ணு தனியா இருக்கு. இது 3 ஒன்னாயிட்டா இது எப்ப ஒன்னாகிறது? இந்த அனுபவம் நிகழ்கிற போதுதான் ஒன்னாக முடியும். அனுபவிக்கிறவன், அனுபவிக்கப்படுகிற பொருள், அது எல்லாம் எப்ப ஒன்னாக முடியும்? அனுபவம் நிகழ்கிற போதுதான் ஒன்னாக முடியும். அப்பதான் ஆனந்தம் விளைய முடியும். அதைத்தான் சொல்லுகிறார் பாருங்க. ஆனந்தமாய் அது விளைவு, என் அறிவாய் அது அனுபவிக்க போகிற விஷயம். அது எதை அனுபவிக்க போகிறது? அமுதமாய், அமுதத்தை அனுபவிக்க வேண்டும். அமுதம், அதை அனுபவிக்கிற அறிவு, இந்த அனுபவம் நிகழ்கிற போது நிகழ்கிற விளைவு ஆனந்தம். இப்படி தனித்தனியா இருந்தா எல்லாம் தனித்தனியாவே இருக்க வேண்டியதுதான். அது 3ஐயும் இணைத்து பார்த்தாதான் சுகம் இருக்கு. 3மே அம்பாள் தான். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய். அப்ப என்ன ஆகிறது? ஆனந்தம், அறிவு, அமுதம், சத்து சித்து ஆனந்தம். அப்ப சத்து சித்து ஆனந்தம் 3 சேர்ந்தா சச்சித்தானந்தம். சச்சித்தானந்த சொரூபத்தை இந்த 3 வரியில சொல்லுகிறார். ஆனந்தம் ஆனந்தம் தான். என் அறிவுங்கிறது சித்து, அமுதம் என்பது சத்து, சத்து சித்து ஆனந்தம் 3ம் சேர்ந்த சச்சித்தானந்த சொரூபத்தை இந்த முதல் வரியில விளக்கி காட்டியிருக்கிறார். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய். நிறைந்த அமுதமுமாய், பரிபூர்ணமான அமுதம். ஏன்னா அதுக்கு குறைவே கிடையாது, குறைவிலா அமுது. அதுக்கு ஒருபோதும் குறைவே இருக்க முடியாது. அது அள்ள அள்ள குறைஞ்சிக்கிட்டே வருமான குறைவே குறையாது. நிறைந்த அமுதமுமாய். ஆனந்த சொரூபிணின்னு அம்பிகைக்கு ஒரு பேர் இருக்கு. எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். அம்பாளுடைய ஸ்ரீவித்யா உபாசனையில் போனவர்களுக்கு தீட்சா நாம எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? தீட்சா நாம எல்லாத்தையும் ஆனந்தா சேர்த்துருவாங்க. ரிஷிகேஷ் சிவானந்தா, அவருடைய ஸ்டூடெண்ட் சாந்தானந்தா, ஆனந்தாங்கிற அந்த முக்தானந்தா, ஆனந்தா சேர்த்துருவாங்க. ஆனந்தாங்கிற தீட்சா நாம வந்தாச்சுன்னு சொன்னா அவர்கள் இந்த தீட்சை வாங்கியாச்சு, அம்பிகையினுடைய பூர்ணமான அனுகிரகத்துக்கு உள்ளாயாச்சு அப்படின்னு அர்த்தம். எனவே அவள் ஆனந்த ஸ்வரூபிணி. ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய். அவளுடைய எல்லை என்ன? வானந்தமான வடிவு உடையாள். அதுக்கு சின்ன எல்லையெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் கடந்து இருக்கிறவள். வான் அந்தமான வடிவு உடையாள். பஞ்சபூதேசின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கு. பஞ்சபூதேசின்னா 5 பூதங்களாகவும் அவ தான் இருக்கிறா. மண்ணா இருக்கிறா, தண்ணியா இருக்கா, நீரா இருக்கிறா, நெருப்பா இருக்கிறா, காற்றா இருக்கிறா, ஆகாசமா இருக்கா, எல்லாமா இருக்கா. ஆனா எல்லாம் போய் எங்க முடியுதுன்னா ஆகாசம் தான் முடியுது. அதனால முடிகிற எல்லத்துல இருக்கிறனால அதான் அந்தம். வான் அந்தமான வடிவு உடையாள். உயிரோடு பூதமைந்தும் ஒரு முதலாகி நின்ற உமை. திருப்புகழ். உயிரோடு பூதமைந்தும் ஒரு முதல் ஆகி நின்ற உமை. அம்பிகையினுடைய விராட்ட ரூபம் அந்த பெரிய வடிவத்தை கற்பனை பண்ணி பார்க்கிற போது இந்த கடல் இருக்கு இல்லையா, உலகத்தினுடைய கடல் இருக்கு இல்லையா, அது இடையில இருக்கிற சாகரம், சாகர மேகலா. சாகர மேகலான்னா சாகரம், கடலை தன் இடுப்பில் மேகலையாக கட்டி கொண்டிருக்கிறவள். இது எல்லாத்தையும் சேர்த்து பஞ்சபூதங்களுக்கு எல்லையாக விளங்குகின்றவள் அப்படிங்கிற அர்த்தத்துல வான் அந்தமான வடிவு உடையாள் அப்படின்னு. மறை 4னுக்கும் தான் அந்தமான சரணார விந்தம். 4 வேதங்களுக்கும் முடிவாக இருப்பது அவளுடைய திருவடி தாமரை. மறை 4னுக்கும் தான் அந்தம் முடிவாக இருப்பது சரணார விந்தம். எல்லா வேதமும் அவ திருவடியில போய் முடிகிறது. ஸ்ருதி சீமந்த சிந்தூர கிருத பாதாம்புஜ தூலிகா. அதாவது வேதங்கள் அம்பிகையின் பாதத்தில் குங்குமமாக கிடக்கிறது. அதனால அம்பிகையினுடைய பாதத்தில் இருக்கிற குங்குமத்தை எடுத்து அப்படி அம்பாளுடைய பக்தர்கள் இட்டுக் கொள்ளுகிற போது வேதத்தை சிரசில் வைத்துக் கொள்ளுகிறோங்கிற உணர்வோட வச்சுக்கணும். ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாம்புஜ தூலிகா. அவள் பாதங்களில் கிடக்கிற தூளி வேதம். ஸ்ருதி வேதம் தான் அவளுடைய பாதங்கள்ல தூளியாக கிடக்கிறது. மறை 4னுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம்.
தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதேன்னர். ஒரு சின்ன பாய்டிக்கா ஒரு நயம் சொல்ற. அம்பாளுடைய பாதம் வேதத்தினுடைய முடிவாக இருப்பது. அது சிவபெருமான் என்ன பண்றாராம், தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு சுடுகாட்டில் டான்ஸ் ஆடுறாராம். தவள நிற கானம் அப்படின்னா சுடுகாடு, விளவிலேன்னு இருக்கிற வெண் சுடுகாடு. அந்த வெண்காடுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வெண்காட்டில் ஆடுறாரே சிவபெருமான். அந்த சிவபெருமான் தன்னுடைய திரு முடி மேல எதை வச்சிருக்கிறார், தன்னுடைய சிரசு மேல என்ன வச்சிருக்கிறார்னா எம்பிரான் முடிக்கண்ணியது, அம்பியினுடைய திருவடி. இது கொஞ்சம் நம்ம நயமா சொன்னா, இலக்கிய நயமா சொன்னா, ஊடல் காலத்தில் அம்பிகையினுடைய திருவடிகளை சிவபெருமான் வணங்கி இருக்கிறார். கற்பூரவல்லியின் பாதபத்மம் மதுமத்தொடும் தம் முடி வைத்து. யாரு? குமரகுருபரர் பாடுறார். கற்பூரவல்லியின் பாதபத்மம் மதுமத்தொடும் தம் முடி வைத்தவா அப்படின்னு குமரகுருபர சுவாமி பாடி காட்டி இருக்கிறார். ஊடல் காலத்தில் அம்பாளுடைய திருவடிகளை எடுத்து தலைமையில வச்சுக்கிறார் அப்படின்னு. இந்த காமாட்சி விலாசம் அவளுடைய பெருமையை சொல்லுகிற நூல். மார்க்கண்டேய புராணத்திலையும் தேவி பாகவத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் குறிப்பு வருது அந்த வரலாற்றை பத்தி. அது ஒரு சின்ன அழகான செய்தி வருது. இந்த மன்மதனை எரிச்சுட்டார் இல்லையா சிவபெருமான், அதுக்கு மன்மதனுக்கு சிவபெருமான பழி வாங்கணும்னு ஒரு எண்ணம் இருந்ததா, நம்மளை எரிச்சுட்டாரே அப்படின்னு. உடனே அம்பிகை இடத்துல போய் அவன் கேட்கிறான். அந்த மன்மதனை எரிச்ச போது கூட மன்மதனுடைய உயிரை அம்பாள் தான் தக்க வச்சிருக்கிறார். அவர் எரிச்ச போது உடம்பை எரிக்க விட்டுட்டு அந்த உயிரை அவர் தான் தக்க வச்சுக்கிட்டார் தன்னிடத்துல. பிறகு அரூபமான உருவமற்ற மன்மதனை ஆக்குகிற போது அதை கொடுத்துட்டான் அம்பாள். அப்படி ஒரு வரலாறு. அந்த மன்மதன் போய் கேட்கறான் அம்பாள்கிட்ட, அம்மா நான் என்ன தப்பு பண்ணினேன், என்னை படைச்ச போது நீ எதுக்கு படைச்சோ அந்த காரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னை எப்படி சிவபெருமான் எரிக்கலாம், நான் என்னுடைய டியூட்டியை பார்த்தேன், அதுக்கு எப்படி சிவபெருமான் என்னை எரிக்கலாம் அப்படின்னு. உடனே அம்பாள் பார்த்தா, சரி சரி கவலைப்படாது வருத்தப்படாது, உனக்கு நான் ஒரு உரிய இடத்தை தரேன், என்ன பொறுத்தளவில் என்னைக்கு என்னுடைய செல்ல குழந்தையா நீ இரு. சிவபெருமான பழி வாங்க. என்னடா பழி வாங்கணும்? அவன் கேட்டது ரொம்ப பெரிய விஷயம். என்னன்னா சிவபெருமான் என் காலில் விழுந்து கும்பிடணும்னா நடக்கிற விஷயமா? அம்பாள் சொன்னா, இது என்னடா ரொம்ப அக்கிரமமா இருக்கு, அவர் மேல உனக்கு கோபம் இருந்தா கூட அதுக்காக இவ்வளவு பெரிய காரியம் கேட்டா நான் எப்படி செஞ்சிட முடியும்? அதெல்லாம் தெரியாது, நீ நிஜமாவே என் மேல அன்பு இருந்தா தாயாரா இருந்தா எனக்கு அந்த வரத்தை கொடு. நீங்க பெண்களுக்கு ஒரு வேடிக்கையான குணம் உண்டு. என்னன்னா சந்தர்ப்பத்தில் குழந்தைகளுக்காக கணவனை இன்சல்ட் பண்ணுவாங்க. குழந்தைங்க மேல இருக்க ரொம்ப சும்மா இருக்கும், ஒன்றும் தெரியாது, ஒரு மண்ணு தெரியாது, நான் நடக்கிறது 25 வருஷம் பொறுமையா இருந்தேன், அவன் இருப்பானா? அவன் எதிர்த்தாப்லேயே கேட்டுடுறது. 25 வருஷம் நான் நடக்கிறதுனா பொறுமையா இருந்தா அவன் இருப்பான், அவன் எப்படி இருப்பான் அப்புறம்? அதாவது அதீதமான பிரியம், அந்த குழந்தை மேல இருக்கிற பிரியத்தினால கணவனை விட்டு கொடுத்துடுறது டக்குன்னு ஒரு சந்தர்ப்பத்தில். அம்பாள் அப்படி பண்ணிட்டா. என்ன இந்த மன்மதன் போட்டு இப்படி தொந்தரவு பண்றான், சிவபெருமான் எரிச தப்புங்கிறானே, காலில் விழுந்து கும்பிடுங்கிறானே, என்ன பண்றது? அதுக்காகத்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா தேவதா சக்திகளையும், அதாவது ஜீவக்கலை அம்பிகையினுடைய ஜீவசக்தி எந்தெந்த கோயில் இருக்கிறோ கைலாசத்தில் இருக்கிற கௌரி உட்பட எல்லாத்தையும் தன் பக்கம் வாங்கி கொண்டு விட்டாலாம் காமாட்சி. அப்போ உடனே சிவபெருமானுக்கு மன்மதனை அனுப்பிச்சு, போ நீ இப்ப அம்பு போடு அப்படின்னு. அம்பு போட்ட உடனே அவருக்கு காம விரக தாபம் ஏற்பட்டு கௌரியை சந்திக்கிறதுக்காக திருக்கைலாயம் போறார். அங்க அவ இல்லை. அவ இப்ப காமாட்சியினுடைய சன்னதிக்குள்ள உள்ள அம்பாளோட ஐக்கியம் ஆயாச்சு. நேரம் அங்கேருந்து காமாட்சியினுடைய சன்னதிக்கு வந்தவர் தன்னுடைய கௌரி வேணும்னு கேட்கிறார். ஆனா கௌரி அங்க இல்லை. அப்போ அது இல்லைங்கிற போது விரக தாபத்தால காமாட்சியினுடைய காலில் விழுந்து கும்பிட்டாராம். என்னால இருக்க முடியல, தரிக்க முடியல அப்படின்னு. அப்படி காமாட்சி காலில் விழற போது ஹிஹின்னு ஒரு சவுண்ட் கேட்டுதான். அவரே சுத்தி முத்தி பார்த்துட்டு தான் விழுந்தாராம், யாரும் இல்லையே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் விழுந்திருக்கிறார். ஆனாலும் அவர் விழுந்த உடனே ஒரு சவுண்ட் கேட்டு, ஹிஹின்னு ஒரு சவுண்ட் கேட்டு. என்னடா சவுண்டு கேட்கறதே, நாம யாரும் பார்க்காத போது தானே விழுந்தோம், சுத்தி முத்தி பார்த்தா யாரும் இல்லை, மறுபடியும் சவுண்டு கேட்டு. அப்புறம் பார்த்தா இந்த மன்மதனுக்கு அம்பாள் ஒரு இடம் கொடுத்தாளாம். எங்கன்னா தன்னுடைய காலில் புஷ்பங்கள்லாம் போட்டு மறைச்சு உள்ள ஒளிச்சு வச்சுட்டாளாம். ஏன்? அப்ப அதுல சிவபெருமான் விழுகிற போது அவங்காலே விழுந்த மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்படி மன்மதனுடைய விருப்பத்தை, அபிலாஷையை நிறைவேற்றி வைத்தவள் காமாட்சி. இப்ப சிவபெருமானுடைய அந்த திருமுடி அம்பாளுடைய காலில் பட்டு எழுந்தாச்சு. அது இன்னொரு கூட ஒரு திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடி என் சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா. திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடினா என்ன அர்த்தம்? பிறை நிலா, பிள்ளை நிலா, திங்கட்பகவு அந்த திருமுடியில வச்சிருக்கிறவர் சிவபெருமான். அந்த பிறை நிலா வாசனை அம்பாள் திருவடியில வீசுகிறதுன்னா அப்பதான் கும்பிட்டு போயிருக்காருன்னு அர்த்தம். அதனால்தான் உடனே அந்த மனம் வீசுகிறது. திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடி என் சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா அப்படின்னு. இந்த இடத்துல அது மாதிரி அம்பிகளுடைய திருவடியில விழுந்து கும்பிட்டு எழுவத தவள நிற கானந்தம் ஆடரங்கு
அம்பிகையின் திருவடி ஆடுகிற அரங்கு எது தெரியுமா? எம்பிரான் முடிக்கண்ணி, அவன் சிரசில் எப்போதும் ஆடுகிறாள். என்ன அர்த்தம்? எந்நேரமும் சிவபெருமான் அவளை பற்றிய சிந்தனையிலேயே இருக்கிறார் அப்படிங்கறத சொல்றார். எம்பெருமான் முடிக்கண்ணியதே, கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன் இருபதாம்புயத்தில், பகல் இரவாய் நண்ணியது உன்னை நயந்தோர் அவையத்து, நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் நம்மே புவி ஏழையும் புத்தவளேன். கண்ணியது உன் புகழ்னா, கண்ணினா ரெண்டா வச்சு கட்டுறதுக்கு கண்ணின்னு பேர். அது மாதிரி அந்த ரெண்டு திருவடியும், அம்பாளுடைய ரெண்டு திருவடியும் அந்த ரெண்டு பூ மாதிரி, அது அப்படியே எப்போது சிரசில வைத்திருப்பதாலே கண்ணியது உன் புகழ், எப்போதும் உன்னுடைய புகழையே நான் என் சிந்தையிலே வைத்துக் கொண்டிருக்கிறேன். சரி, அந்த கற்பது உன் நாமம் சொன்னா நான் லலிதா சாஸ்திர நாமம் படிச்சுட்டு இருக்கேன் அர்த்தமா? கற்பது உன் நாமம், உன்னுடைய நாமத்தை நான் கற்கிறேன். இது ரொம்ப ஆழமான வார்த்தை, ரொம்ப அபிராமந்தாதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. அது என்ன கற்பது உன் நாமம்னா? பல பேர் லலிதா சாஸ்திர நாமம் சொல்வார்கள், அதை அனுபவிச்சு சொல்ல மாட்டார்கள். எப்படின்னா ஒரு 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 எல்பி ரெக்கார்டு சிடி பிளே பண்ற மாதிரி ஒரு ஹியூமன் டேப் ரெக்கார்டர் பிளே பண்ணிட்டு இருப்பான். எப்படின்னா ஸ்ரீமாதா ஹிம சிம்மாசனேஸ்வரி பாட்டுக்கு பேசாம போயிட்டே இருக்கும். ஒரு அனுபவம் கிடையாது. மனசுக்குள்ள ஸ்ரீமாதா அப்படின்னா என்ன வகையான இன்ஸ்பிரேஷன் வரணும்? சிம்மாசனேஸ்வரி அப்படின்னா எப்படி வரணும்? அந்த அம்பிகை பற்றிய ஒவ்வொரு நாமமும் ஒரு அனுபவத்தை, ஒரு சிலிர்ப்பை, ஒரு மாற்றத்தை, ஒரு வெற்றியை நமக்குள்ள ஏற்படுத்தணும் இல்லையா? அதான் கற்பது. கற்பதுங்கிறது வெரி டீப் சென்ஸ், ரொம்ப ஆழமா பார்க்க வேண்டிய விஷயம். நம்ம ஒரு நாமத்தை எடுத்துக்கொண்டோன்னு வச்சுங்க, அம்பாவுடைய ஒரு நாமத்தை எடுத்தாலே பல ஜென்மத்துக்கு அதுக்கு அர்த்தம் சொல்லி கொண்டிருக்கலாம். நமக்கு இன்னும் அதுக்கு அர்த்தம் சொல்லி முடிக்க முடியாம போல. இப்போ ஈஸ்வர தாண்டவ சாட்சினின்னு வருது. ஈஸ்வரனுடைய டான்ஸ் எப்ப பார்த்தா? ஈஸ்வர தாண்டவ சாட்சினி அப்படின்னு வருது. அது என்னன்னா பிக் பேங் தியரின்னு ஒன்று சொல்றான். முதல்ல வெடிப்பு உண்டாகி சூரியன்ல இருந்து கரும்புகை பரவி 3 லட்சம் மைலுக்கு பரவியது. 3 லட்சம் மைலுக்கு அந்த கரும்புகை பரவி பிறகு நெருப்பு கோலம் சுழண்டு ஆடிக்கிட்டே இருந்தது. அது மேலே இருந்து தூசு மாசு எல்லாத்தையும் தனக்குள்ள உள்ள இழுத்து ஒரு ஒரு நெருப்பு பந்து ஒன்று சுழண்டு உண்டாச்சு. அதான் பூமி. அதனால்தான் பூமி அப்பப்போ குலுங்கிறது. மெட்ராஸ்ல குலுங்குச்சு கொஞ்ச நாள் முன்னாடி. உள்ள இருக்கிற நெருப்பு குழம்பு அது ஒரு குலுங்குனா மேல இருக்கிற அந்த லேயரை ஒரு அசைச்சுக்கும் அது பாட்டுக்கு. இது 3 லேயர்ல இருக்கு. உள்ள நெருப்பு குழம்பா இருக்கு, மேல அதுக்கப்புறம் கிரஸ்டா இருக்கு, அதுக்கு மேல ஒரு லெவலா இருக்கு. 3 லேயர்ல நிக்குது அது டோட்டலா. ஆனா இது என்னன்னா முதல்ல ஒரு பெரிய டான்ஸ் நடந்தது. பிக் பேங் தியரி, வெடிப்பு நடந்து ஒரு டான்ஸ் நடந்தது. அதைத்தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவ அம்பாள், மகா தாண்டவ சாட்சினி. ஏன்னா பூமிங்கிறது மேட்டர், உள்ள இருக்கிறது எனர்ஜி. இந்த எனர்ஜி முதல்ல இந்த மேட்டர் டான்ஸ் ஆட விட்டு வேடிக்கை பார்த்தது. அதைத்தான் மகா தாண்டவ சாட்சினி. இப்படி நீங்க ஒன்னொன்னையும் சயின்ஸா, லிட்ரேச்சரா, வாழ்க்கையா அனுபவிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாமாக்கு 1000 விளக்கம் கிடைக்கும். அப்படி ஒவ்வொரு நாமத்தையும் கற்க வேண்டும். லலிதா சகஸ்ர நாமம் கற்கணும், படிக்க கூடாது. படிப்பது வேறு, கற்பது வேறு. படிப்பதுனா அப்படியே படிச்சுக்கிட்டே போலாம். அது உணர்வே இல்லாம படிக்கிறது. சிகரெட்ல போட்டிருக்கான் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். எம்ஏ படிச்சவன் பத்த வைக்கிறான். அவன் படிச்சிருக்கிறான், ஆனா அது சிகரெட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்ங்கிறத கற்கல. கற்றிருந்தா பத்த வைப்பான? கற்கல. அதாவது அனுபவம் வரல, வெறும் படிச்சிருக்கிறான். படிப்பு வேறு, கல்வி வேறு. அப்ப லலிதா சகஸ்ரநாமத்தை படிக்க கூடாது, ஒப்பிக்க கூடாது, கற்கணும். ஒவ்வொரு வார்த்தையிலும் நின்று அனுபவிக்கணும். ரொம்ப முடியாது. ஒரு இடம் பார்ப்போமே, லலிதா சகஸ்ரநாமத்தில் இடம் வருது அதிகர்விதா அப்படின்னு வருது. அம்பாவுடைய நாமங்கள்ல ஒரு நாமம் அதிகர்விதான்னு வருது. அதிகர்விதானா ரொம்ப கர்வமுடையவள்னு அர்த்தம். நீங்க ரொம்ப கர்வமுடையவள்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியும்? அதுக்கு ஒருத்தர் சொன்னார், பொம்நாட்டி எல்லாருமே அப்படிதான் சார். அதுலயும் ஏதாவது ஒரு அதிகாரம் கிடைச்சுடுத்துனா அவ்வளவுதான், பொம்நாட்டியோட கர்வத்துக்கு ஒன்னும் சொல்லவே முடியாது. அதிகர்விதா. அம்பாள் ராஜராஜேஸ்வரி ஆயிட்டா, கர்விதா. இது ரொம்ப சாதாரணமான மோசமான அர்த்தம். நம்ம எப்படி சொல்ல முடியும்? போய் எல்லா பெண்களும் எல்லாரும் பிராண்ட் பண்ணவே கூடாது, எப்பவுமே தப்பா போயிடாது. அப்ப அதிகர்விதாக்கு என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் சயின்ஸ். நம்ம உடம்புல கொழுப்பு சத்துன்னு ஒண்ணு இருக்கு. இந்த கொழுப்பு சத்துக்கு அதிதேவத்தையும் அம்பாள் தான். உடம்புல ரத்தத்துக்கு அவ தான், மஜ்ஜைக்கு அவ தான். நான் பின்னாடி ஒரு நாள் வரிசையா நான் லிஸ்ட் பண்றேன். எலும்பு, நரம்பு, மஜ்ஜை, தோல், 9 இருக்கு மொத்தம் டோட்டல். எல்லாத்துக்கும் அவ தான் அதிதேவதை. அதான் டாக்கினி, காக்கினி, ரூபினின்னு பேர் வருதுல வரிசையா. எல்லாம் அந்த பேர்ல இருந்து வந்தது. அம்பாளுக்கு ஒன்னொன்னுக்கு அதிதேவதையா அவ விளங்குகிறா. இதுல கொழுப்பு அப்படிங்கிற சத்து இருக்கு இல்லையா உடம்புல, அதுக்கு அதிதேவத்தை அவ தான். அப்ப கர்வம் இருக்குதான் செய்யும், அவருடைய இயல்பு. இப்போ ஒவ்வொன்றுக்கு ஒரு இயல்பு இருக்கு. எலும்புக்கு ஒரு கம்பீரம் இருக்கு, நரம்புக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. அது மாதிரி கொழுப்புக்கு என்ன இருக்குன்னா கர்வம்ங்கிறது இயல்பு, அதுக்குள்ள இருக்காது.
அப்ப அதிகர்விதானா உடம்பில் கொழுப்பு சத்தை உண்டு பண்ணி கர்வத்தின் இயல்பாக இருக்கிறவள் அதிகர்விதா. இது சயின்ஸ். அம்பாளை பொறுத்தளவுக்கு சொல்ற சயின்ஸ் முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் சாப்டர். செகண்ட், என்ன கர்வம் அப்படின்னு அனுபவிக்கிறான் பாருங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, அழகுல ஒரு கர்வம் வரும் பெண்களுக்கு. கொஞ்சம் அழகா இருக்க பெண்களுக்கு ஒரு கர்வம் வரும். உலகத்தின் பேரழகி அம்பிகை, அவளுக்கு இருக்கிற அழகு அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி. அதனால அழகு சம்பந்தமாக ஏற்பட்ட கர்வம்னு சொல்லலாமா அப்படின்னா சொல்லலாம். ஆனா அவ்வளவு உயர்ந்த அம்பாளை போய் அவள் அழகு மேல கர்வம் உடையவள்னு சொன்னா கொஞ்சம் சிறுபிள்ளத்தனமா இல்லையா அர்த்தம்? கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? சரி, சொல்லாம விட்டுடுவோம், அடுத்த அர்த்தத்துக்கு போவோம். சரஸ்வதியை நீங்க பார்த்தா தெரியும். கல்வி, கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்ப. அது வீராசனம்னு பேரு. அது வகையான ஆசனம், உட்கார்ற முறையில். அந்த யோக டெக்னிக்கை தள்ளி வச்சுட்டு நீங்க அப்படி பயட்டிக்கா பாத்தீங்கன்னா கால் மேல கால் போட்டு சரஸ்வதி உட்கார்ந்துருக்க மாதிரி வேற ஒரு வடிவத்தையும் நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா கல்வி வந்துட்டா ஒரு கர்வம் வந்துடும். அந்த சரஸ்வதி சொரூபத்தை அதிகர்விதா என்று சொல்லலாமா? ஒரு உரை சொல்லி பார்க்கலாம். சொல்லலாம், அது சுமாரா தான் இருக்கு அர்த்தம். அதை விட வேற ஏதாவது போலாமே. அதை விட என்ன மேல போறது? இது ரொம்ப அழகான அர்த்தம். அடுத்தது என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு எப்படி கர்வம் வரும் அப்படின்னு கேட்டான். கணவனுடைய பெருமைகளை எல்லாம் அவளுடைய பெருமையை ஆக்கிக்கிட்டு ஒரு கர்வம் வரும்ட்டான். எப்படி பாருங்க, கிளார்க் சம்சாரம் கிளார்க் சம்சாரத்தோட பேசிட்டு இருப்ப. கிளார்க் ஹெட்லார்க் ஆயிட்டா கிளார்க் சம்சாரத்தோட ஹெட்லார்க் சம்சாரம் பேச மாட்டான். அது எப்படி நாங்கெல்லாம் ஒரே ரேங்க் இல்லையோ எப்படி பேசுறது அப்படி. இப்ப இவருக்கு ப்ரமோஷன் ஆச்சு, அந்த அம்மாக்கு என்ன ப்ரமோஷன் ஆச்சு? அவருக்கு ஆன ப்ரமோஷன் அந்த அம்மாவோட போய் ஒட்டிடும். அவங்க ஸ்டேட்டஸ் மாறி போயிடும். அதாவது கணவனுடைய சகல செல்வாக்கையும் தன்னுடைய செல்வாக்காக ஆக்கி கொள்ளுதல், அதுல ஒரு கர்வம் வருமா வராதா? இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். சர்வேஸ்வரனாகிய சிவபெருமானை கணவனாய் பெற்ற கர்வம். அவனோட பெரியாள் யார் இருக்கா? சிவபெருமானை விட அவனே கணவனா பெற்றிருக்கிறான் அப்படின்னா, பெற்றிருக்கிறாள்னு சொன்னா அது எவ்வளவு கர்வமா இருக்கணும்? அந்த கர்வமா யோசிக்கணும். இது நான் சொல்றது, பல பெண்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க போதே தன்னுடைய கணவன் பெருமையான அந்த பெரிய லெவல்ல வந்து அதை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசிக்குவாங்க. எங்க அவருக்கு நேரமே இல்லை, நேற்று அமெரிக்காலேருந்து வந்தவர் பாருங்க, 2 நாள் கூட இருக்க முடியல, அதுக்குள்ள சுவிட்சர்லாந்து போக வேண்டி இருக்கு, அப்படியே அங்கேயே போயிட்டு வந்திருக்கலாம், ஏதோ 2 நாளான வீட்டுல இருக்கணுமேங்கிறதுக்காக வந்திருக்காரு. எங்கிட்ட கூட அவர் பேசுறதே இல்லை, நானும் அவரும் கூட போன்லயே தான் பேசிக்கிறோம், நேரில் பேசுறதே இல்லை பாருங்க. அப்படியே அவர் வந்துட்டு சுவிட்சர்லாந்துல இருந்து வருவாரே ஒழிய வந்தோடனே இங்க இருக்கவே மாட்டார், உடனே நெதர்லாந்து போறாரு அவர். அது ஒரு பெரிய பெருமை. இந்த அம்மாக்கு பயந்து தான் போறாரான்னு நமக்கு தெரியாது, ஆனா அது ஒரு பெருமையா சொல்லிட்டு இருப்பா. எப்படின்னா அவர் இங்க அங்க போறாரு, அங்கே இங்க வரார் அப்படின்னு ஒரு 10 பெண்கள் உட்கார்ந்து பேசுற போது கணவனுடைய பெருமை எல்லாம் அவருக்கு பிளைட்ல அது கொடுக்குறா, அது கொடுக்குறா, அவருக்கு ஆபீஸ்ல இருந்து கார் கொடுத்துருக்கா, அவருக்கு எல்லாம் கொடுத்துருக்கா, எல்லா வசதி. அதாவது கணவனுடைய புகழ் பெருமை எல்லாத்தையும் தன்னுடைய பெருமையா பேசணும். இது பெண்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. எல்லா பொம்நாட்டிக்கும் அப்படி பேசணும்னு ஆசை தான், பாயிண்ட் கிடைக்க மாட்டேங்கிறது. இவரை பத்தி பேசுறதுக்கு பாயிண்ட் கிடைச்சா பேசலாம், கிடைக்காட்டி அவன் என்ன பண்ணுவா பாவம், கிடைச்சா பேசலாம். இப்ப அம்பாளுக்கு என்னன்னா குறைச்சலே கிடையாது. சர்வேஸ்வரராகிய சிவபெருமானை கணவனாய் பெற்ற கர்வத்தாலே அவ என்ன வேணான்னு சொல்லிட்டு இருக்கலாம் எப்ப பார்த்தாலும். அது கர்வமா? அதிகர்விதா போலாமா? அது பரவாயில்லடா, அதை விட அழகான அர்த்தம் இருக்கா அப்படின்னா இருக்கு. அது என்ன அர்த்தம்னா, அதிகர்விதாங்கிறதுக்கு ரொம்ப நயமான ஒரு அர்த்தம் இருக்கு. அம்பாளுக்கு என்னடா கர்வம்னா, நம்மை போன்ற உத்தமமான பக்தர்களை பிள்ளைகளாக பெற்ற கர்வம்னா. இவ்வளவு அன்பு உள்ள குழந்தைகளை இருந்துட்டா அந்த தாய்க்கு எவ்வளவு கர்வம் இருக்கும். எனக்கு ஒன்னும் குறையில, என்னை எல்லாம் என் பிள்ளைகள் பாத்துக்கிறேன். அந்த அம்மா எவ்வளவு கர்வமா இருப்பா தெரியுமா? என் நகர விட மாட்டா, என் மாட்டுப்போன்னு தெரியுமோ, உட்காத்தி வச்சு சாதம் ஊட்டிடுவா. எவ்வளவு கர்வமா இருப்பா தெரியுமா அந்த அம்மா? என் குழந்தைகள் எப்படி, அவ ஒருவேளை செய்யலன்னா என் பையன் அவ்வளவுதான், அவளை என்ன உண்டு ஆக்கிடுவான்னு தெரியுமோ அப்படி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருப்பா. நல்ல பிள்ளைகளை பெற்றுவிட்டால் அந்த தாய்க்கு ஒரு பெரிய கர்வம் இருக்கும். நம்மை போன்ற உத்தம பக்தர்களை பிள்ளையாய் பெற்ற கர்வம்னா. பிள்ளை பிறந்துட்டா பிள்ளையால தாயாருக்கு கர்வம் வருமா அப்படின்னா பாரதி விளக்கம் சொன்னா, உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடின்னா. குழந்தையினுடைய பெருமையினாலே அந்த தாயாருக்கு எப்படி கர்வம் வரும்ங்கிறத பாரதி சொல்லுகிறான். மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடி, உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி. ஆகவே நம்மை போன்ற உத்தம பக்தர்களை பெற்ற கர்வம் அதிகர்விதா. நிறைய அர்த்தம் பண்ணலாம். கற்பது உன் நாமம், கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம். பரவாயில்ல, ஒரு பாட்டை முழுசா பார்க்கணும் கூட அர்த்தம் இல்லை. அந்த பாட்டுடைய அந்த அழகு நாமத்தை கற்க வேண்டும் சொன்னார் பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில். அம்மா உன் திருவடியில் அல்லவா நான் கசிந்து, இந்த மனசு பாறாங்கல்ல இருந்தா கூட பக்தி வெள்ளம் அதுலேருந்து கசிந்து வெளியிலே வருகிறது. பண்ணியது உன் இரு பதாம்புயத்தில் பகல் இரவாய் நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து. சத்சங்கத்தில் இருக்கிற அந்த சுகம், உன்னை நயந்தவர்கள் அவயத்தில். நான் முன் செய்த புண்ணியம் ஏது? நான் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணினோம் எனக்கு தெரியவே இல்லையம்மா. எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கும். நான் முன் செய்த புண்ணியம் ஏது? என் அம்மே, என்னுடைய தாயாரே, புவி ஏழையும் பூத்தவளே, ஏழு உலகங்களையும் பூத்தவள் என்னுடைய பெருமையை சொல்லுகிறார். இந்த பாட்டில் என்னன்னா, சத்சங்கம், பாத சேவனம், நாம பாராயணம், தியானம், நான்கை இந்த பாட்டில் குறிப்பிடுகிறார். கண்ணியது உன் புகழ் மனசால செய்வது, கற்பது உன்னாமம் மொழியால் செய்வது, கசிந்து பக்தி பண்ணி பதாம்புயத்தில் விழுவது மெய்யால் செய்வது. எனவே மனம், மெய், மொழி மூன்றினாலும் செய்கிற வழிபாட்டை இந்த பாடலில் விளக்குகிறார். அந்த மனம், மெய், மொழி மூன்றும் செய்கிற செய்கைகளை இந்த பாடலில் பட்டர் விளக்கி சொல்லுகிறார். அப்படிங்கிற அந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்கிறோம். மீண்டும் மற்றைய பாடல்களை நாளை சிந்திப்போம் என்பதாக கூறி இன்று இந்த நல்ல வாய்ப்பு அமைந்தமைக்காக மகிழ்ச்சியும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷம். என்னுடைய இனிய நண்பர் புலவர் ராமூர்த்தி அவர்கள் திருச்சிராப்பள்ளியில் நல்ல சிறந்த பேச்சாளர், அவர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்கள் சார்பிலே வருக என்று வரவேற்று மீண்டும் நாளை நாம் சரியாக அந்த ரயில்வே கேட் சரியாக திறந்திருந்தால் சரியாக சந்திப்போம் என்று கூறி இன்றைய உரையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். வணக்கம்.